ஸோ ஃபாரெக்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இந்த 3 பாக்ஸோடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இதுதான் நமக்கு வந்து ஹை அண்ட் லோவாகவே இருக்கும். இதுக்குள்ளே வர ட்ரேட்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ளூ பாக்ஸ் இருக்கும். இந்த 3 ப்ளூ பாக்ஸுமே வந்து ரேஞ்ச் பாக்ஸ். அந்த ப்ளூ பாக்ஸ்க்குள்ளே நம்ம எந்த ட்ரேடும் பெருசாக எடுக்கவே மாட்டோம். அதுலேயும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த டிஜி பாக்ஸ்க்குள்ளே எந்த ட்ரேடையுமே நம்ம எடுக்கவே மாட்டோம். மற்ற பாக்ஸில் கூட இந்த இடத்துல ரன் ஆகிற ட்ரேட்ஸ்லாம் எடுப்போம். இது தாண்டிடுச்சு ஒரு 11:20க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நோ ட்ரேட்ஸ். இதுக்கப்புறமா ட்ரேட் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி எல்ஆர் பாக்ஸ்லேயும் வந்து இங்கே கூட ட்ரேட்லாம் எடுக்கலாம். ஆனால் இந்த லாஸ்ட் டைமில் முடியும்போது 3ஆக பிரிங்க. 3ஆக பிரித்தா லாஸ்ட்டு செக்ஷனில் ட்ரேட் எடுக்க மாட்டோம். அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுப்போம். சரியா? ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போது இது எப்படி நம்ம எப்படி தெரியும் அப்படின்னா அது டைமிங் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது டைம் பாருங்கள். இப்போது 12:30க்கு முடியுது இந்த பாக்ஸ். ஸோ 12:30 அப்போது 11:30லேருந்து 12:30 வரைக்கும் எந்த ட்ரேடும் நம்ம என்ட்ரியே கிடச்சாலும் போக மாட்டோம். அதே மாதிரி ஈவினிங் 4:45லேருந்து 5:30 அந்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இல்லை 4:30லேருந்து 5:30 அந்த 1 ஹவருக்கு எந்த ட்ரேடும் இப்போ நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறமா வர ட்ரேட்ஸை நம்ம எடுப்போம். இப்போ இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் செட்டப் மாஸ்டர் கோர்ஸில் மொத்தம் ஒரு 17 ட்ரேட் செட்டப் இருக்குது. அந்த 17 ட்ரேட் செட்டப்பும் நம்ம படிப்போம் கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதில் காமனாக யூஸ் பண்ணுற என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மெத்தட் இருக்குது. அது 2 தான். ஒன்று என்ன அப்படின்னா இந்த ப்ளூ பாக்ஸ் ரேஞ்ச் பாக்ஸ் இல்லையா, இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் மார்க்கெட். ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா பவுன்ஸ் ஆகும்போது அந்த பவுன்ஸில் என்ட்ரி எடுப்போம். டார்கெட்டாக வந்து இந்த பாக்ஸில் இது ஒரு டார்கெட் வைப்போம், இந்த இடத்துல ஒரு டார்கெட் வைப்போம். இல்லை ஒரு வேளை பாட்டம் பிரேக் ஆகுது அப்படின்னா டவுனில் பவுன்ஸில் என்ட்ரி எடுப்போம். ஃபஸ்ட் டார்கெட்டாக இதை வைப்போம், செகண்ட் டார்கெட்டாக இதை வைப்போம். ஸோ இப்படி தான் வந்து இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி. இது இல்லை அப்புறம் வேறு என்ன என்ட்ரி அப்படின்னா இந்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்த உடனே இங்கே ஒரு MOWO பாட்டமில் வந்தால் டபிள்யூ ஃபார்ம் பண்ணி என்ட்ரி எடுப்போம். அந்த என்ட்ரியை கொண்டு போயிட்டு இந்த ப்ளூ பாக்ஸோட டாப்பில் வரைக்கும் டார்கெட் வைப்போம் செகண்ட் டைம். சரிங்களா? இப்போ அப்படியே ரிவர்ஸ் செல் ஆர்டருக்குனா எப்படி போவோம்? மேலே போன உடனே மேலே எம் ஃபார்மேஷனில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு பாட்டம் எப்படி கீழே என்ட்ரி பை பண்ணால் டாப் வச்சோமோ அப்போ டாப்பில் செல் பண்ணோம் அப்படின்னா பாட்டமுடைய டார்கெட்டாக வைப்போம். ஸோ மொத்தமே இப்போ சொன்ன இந்த 2 ட்ரேட் செட்டப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது ஒவ்வொரு ப்ளூ பாக்ஸுக்கும் பொருந்தும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் இந்த ஃபாரெக்ஸில் அப்படின்னா நிறைய எம் அண்ட் டபிள்யூவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னா ஒரு பேண்ட் பவுன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அப்புறமா 2 பேண்ட் இருக்கும். 2 பேண்ட் இருக்கும்போது அந்த 2 பேண்டையும் எப்படிலாம் நம்ம உட்காந்து நமக்கு ட்ரெண்டுக்கு ஃபேவராகவே மட்டும் ட்ரேட் எடுக்கிறது, எந்தெந்த ட்ரேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் படிக்க போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் எல்லாமே குட்டி குட்டியாக ஒரு 10 நிமிஷத்தில் முடியறது தான். ஸோ இன்றைக்கி முடிஞ்சிடும் அது எல்லாமே. ஆனால் இதை முடிஞ்சதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாள் நடந்ததை வச்சு அவ்வளோதானே அப்படின்னு கேட்டால் இதை பழக மினிமம் 2 வீக்ஸ் ஆகும். இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஏதாவது ஒரு விஷயம் மறந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ திரும்ப சொல்ல ஞாபகம் வந்துடும். அடுத்த 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்களே ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இது ஏன் இது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நாம் பார்க்க போகிறது வெறும் 1 ஹவர் தான். ஆனால் ஈவினிங் 4 o'clockலேருந்தே மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும், என்ட்ரிஸ் வரும். ஈவினிங்கில் மட்டும் உக்காந்தாலுமே போதும், அவ்வளோ என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லையா காலையில் 7 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சவொடனே காசு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டப்லாம் இங்கே இருக்குது. ஸோ எல்லாம் ஃபுல்லாகவே லைவ் சப்போர்ட் இல்லாமலேயும் இதில் ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபாரெக்ஸுக்கு லைவ் இல்லை வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சதே அது ஈஸியாக வந்து இவ்வளோ தான் விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட முடியும். ஃபாரெக்ஸ் ஒரு கஷ்டமே கிடையாது. அதே மாதிரி தான் ஏன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப ஈஸியும் கூட. ஆப்போடைய சப்போர்ட்டில் வச்சும் சரி, ட்ரேட் செட்டப்பை வச்சும் சரி, ரொம்ப ஈஸியான ஒரு செட்டப்பாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இதுக்குள்ளே இருக்க ஹை அண்ட் லோஸை தான் மார்க்கெட் வந்து எடுக்க பார்க்கும். அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் நமக்கு. இதுலேயும் இப்போ நம்ம பார்த்தது கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இதில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது. இதில் என்னென்ன பிரச்சனைனா இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் அப்படின்றது ரியல் பிரேக் அவுட்டா ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அங்கங்கே வரும்.
அதெல்லாம் வந்து அதுதான் இதெல்லாம் வந்து பழகி எதெல்லாம் ரியல் எதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி நம்ம பழக தான் அந்த 2 வீக்ஸ் டைம் சொன்னோம் இல்லையா? அதுக்கு தான் அந்த 2 வீக்ஸ் டைமே எடுக்கும். இன்றைக்கி எடுத்தவொடனே ட்ரேட் பண்ண போகிறோம்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஆல்ரெடி எலெக்ஷன்றதுனால ஈரோ யூஎஸ்டி கிட்டத்தட்ட 230 பிப்பு கிட்ட ஓடிடுச்சு. இதுக்கு மேலே அது எந்த பக்கம் ஓடும் என்ன ஏதுன்னு நமக்கு ஏதாவது உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி ட்ரேட் நம்ம பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு என்ன இது வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. படிக்கணும் இதை கண்டிப்பாக. படிக்கணும்னா புக் எடுத்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம சொல்லி தரத்தை அப்படியே பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இண்டிகேட்டர் எல்லா கைட்டையும் இருக்கும். இன்றைக்கி ஃபாரக்ஸ் சிக்னல்ஸ் லைட்டில் இருக்கவங்க அத்தனை பேர்கிட்டையும் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ எல்லோரும் அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் போயிட்டு சும்மா ஒரு நாள். இப்போது என்ன பண்ணுங்கள், ட்ரேடிங் வியூ பெய்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1 மந்த்துக்காவது ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா பார் ரீப்ளே இருக்குது இல்லையா, அந்த பார் ரீப்ளே போட்டு ரன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையல் ஆப்ஷன் இருக்கவங்க ட்ரையல் எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஏற்கனவே ட்ரையல் முடிஞ்சிச்சு அப்படின்றவங்க நியூ யூஸராவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கார்டு மெத்தடு மாற்றி போட்டிங்கன்னா தான் எடுக்கும். பேமெண்ட் மெத்தடு கூட அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. ஒரே பேமெண்ட் கார்டுக்கோ இல்லை ஒரே பேமெண்ட் மெத்தடுக்கோ செகண்ட் ட்ரையலில் கொடுக்குறதில்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரையல் இருக்கவங்க இந்த 1 மந்த் ட்ரையல் எடுத்து இப்போ சொல்லி தர்றதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் இந்த இடத்துல. ஏன்னா பேக் டெஸ்ட் ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பவுன்ஸோ நடக்கும்பொழுது அதில் நமக்கு நம்பிக்கையோடு உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த பேக் டெஸ்ட் மட்டும்தான் நமக்கு வந்து பேக் டெஸ்ட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு. நான் சொல்லிட்டேன், அதை எப்படியே நம்புறோன்னா பிளைண்டாக நம்ப முடியாது இல்லையா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் வந்து ட்ரேடு கிடைக்கும் போது ஓகே சொன்னது நடக்குதுன்ற ஒரு ஐடியா வரும். இந்த இடத்துல நம்ம நிறைய ஆர்டர் பிளாக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கலர் சேஞ்சிங் கேண்டில், ஈசிஆர் கேண்டலில் எப்படி ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறது எல்லாமே ஆல்ரெடி இங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் எது அப்படின்னா நமக்கு இந்த ரெட் கேண்டில் ஆர்டர் பிளாக் இல்லையா? ஏன்னா அது கீழே அடுத்த கேண்டில் டார்க் கேண்டிலாக இருக்குது. ஸோ பவுன்ஸ் நடந்தால் இந்த இடத்துல நடக்கலாம் பவுன்ஸ் இல்லையா? இந்த ரெட்டையும் இந்த டார்க் கேண்டிலையும் சேர்த்து நடக்கிற இடத்துல அந்த 30% கூட நடக்கலாம். அது எப்படியே உள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே ரெட் கேண்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, ஃபேக் பிரேக் அவுட்டாக இது. இந்த பிரேக் அவுட்டை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா? இப்போது இந்த பவுன்ஸு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணோம் கரெக்டுங்களா? இந்த பவுன்ஸு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு கேண்டில் வெளியே க்ளோஸ் பண்ணிடுச்சு, பவுன்ஸ் ஆகுது. அப்போது கீழே கொண்டு போகல. ஏன் கொண்டு போகல? எதாவது ஐடியா இருக்கா? ஐடியாவே இல்லையா? பேண்ட் அலைன்மெண்ட், ஹையர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்ட் அலைன்மெண்ட். இப்போது இதில் ட்ரேட் செட்டப்பு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லை 3 ட்ரேட், அந்த 17 ட்ரேட் செட்டப் சொன்னோம் இல்லையா? அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லை 4 ட்ரேட் செட்டப்பு நம்ம இங்கே படிச்சிருவோம். மிச்சம்லாம் வராது. அதில் 3 ட்ரேட் செட்டப்பு இல்லை 4 ட்ரேட் செட்டப்பு நம்ம இங்கே படிப்போம். இந்த ட்ரேட் செட்டப் படி ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் அப்படிங்கிறதே இங்கே ஃபேக்காக நடந்திருக்கு. இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து நம்ம மேலே என்ட்ரி போகணும். இதில் டார்கெட் வந்து எங்கே இருக்குது, மேலே இருக்குது. போயிருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ என்ட்ரியும் நமக்கு இங்கே ஒரு டபிள்யூ கொடுத்துட்டு இதான் என்ட்ரி கொடுத்துருக்கு. அப் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகவே இல்லை, நமக்கு டவுன் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகலை. இது 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 பிரேக் அவுட்டாக இல்லையா? அது நான் கேட்டேன், அது இன்னும் யாரும் சொல்லவே இல்லை. அந்த பேண்டு கீழே கிராஸ் பண்ணது வரைக்கும் அந்த பிரேக் அவுட் இல்லை. இங்கே நம்ம பேண்டை வச்சு பிரேக் அவுட் பார்க்குறது இல்லை. நம்ம இங்கே பிரேக் அவுட் இது பார்க்குறதுக்கு பிரேக் அவுட் இல்லை அப்படின்றது இந்த பேண்டை கிராஸ் பண்ணாததுனால அப்படின்ற ரீசன் இல்லை. நம்ம இந்த பிரேக் அவுட்னு எதை பார்க்குறோம், இந்த பாக்ஸ் ப்ளூ பாக்ஸ் தான் வந்து வச்சு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இல்லையா? அந்த ப்ளூ பாக்ஸை பொறுத்து மட்டும் சொல்லுங்கள் இது பிரேக் அவுட்டாக இல்லையான்ட்டு. பேண்டே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அந்த இடத்துல இந்த பேண்ட் இல்லை, பிங்க் கலர் பேண்ட் அங்கே இல்லைன்னு நினச்சிக்கலாம். அப்போ இது பிரேக் அவுட்டாக இல்லையா? இது பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா ஏன் பிரேக் அவுட் இல்லை? இருங்க, வேறு யாரும் இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இங்கே இருக்கிறாங்க? ப்ளூ பாக்ஸ் அந்த ரேஞ்சிலே இருக்கா ப்ரோ மார்க்கெட்டு? குட் ஈவினிங் சார். வந்துட்டார் சந்தீப். வாங்க சந்தீப், திவ்யா 2 பேர் இருக்கீங்க. இது பிரேக் அவுட்டா இல்லையா திவ்யா? இது பிரேக் அவுட்டா இல்லையா? ஏன் பிரேக் அவுட்னா ஏன் பிரேக் அவுட், பிரேக் அவுட் இல்லைன்னா ஏன் பிரேக் அவுட் இல்லை? ரெண்டுத்துக்குமே ரீசன் வேணும். இது நம்ம பேண்ட் பவுன்சிங் தான ப்ரோ கன்சிடர் பண்ணுவோம். நம்ம இத பேண்டே இல்லன்னு சொல்லுங்க. பேண்டே இல்லன்னு நினைச்சுக்கோங்க. பேண்டே இல்லன்னு நினைச்சுக்கோங்க. பேண்டே இல்லனா இது நமக்கு ஒரு ஆர்ஆர்டி பேட்டர்ன்ல இது. பேண்ட் இல்லனா இது ஆர்ஆர்டி. பிரேக் அவுட்டா இல்லையா? பிரேக் அவுட் இல்ல நமக்கு இது. ஏன்? இந்த கேண்டிலுக்கு கீழ நமக்கு அடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனாதான் நமக்கு அது பிரேக் அவுட்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இது பிரேக் அவுட் ஆகாம மேல போய் தான் நம்ம கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிரேக் அவுட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஆனால் அதை சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் அதுக்கான பதில் பாதி சொல்லிட்டீங்க, மீதியை சொல்லலை.
ஆர்ஆர்டி பேட்டர்ன் அப்படின்னாலே என்னன்னா ஆராய்ச்சி சொன்னீங்க கவனிக்கலையா? அதுதான் பாதி பதில். மிச்ச பதில் எதிர்பார்க்கல. ஃபேக் அவுட். ஆர்ஆர்டி perfect போட்டது ஆ ஆர்ஆர்டி கரெக்டான ஆன்சர். ஆனால் ஆர்ஆர்டிக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கேட்டிருக்கேன். நான் எப்பவுமே பிரேக் அவுட்னா என்ன சொல்லுவேன், பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மேலே வந்து கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் 3 மினிட்ஸ் சார்ட் அப்படின்னா ஒரு சஸ்டெயின் ஆகணும் 5 கொஞ்சம். கேண்டில்ஸ் சஸ்டெயின் ஆகணும். 3 to 5 கேண்டில்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஆனால் அடுத்த கேண்டில் எந்த கேண்டில் போய் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த கேண்டில் இமீடியட்டாக கீழே க்ளோஸ் பண்ணுச்சுன்னா அது 100% நம்மளை ஏமாற்றி விட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி ஆமா ஏமாந்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அந்த பேர் 5 candles வச்சிடலாம். ஸ்டாப் அண்ட் மூவ் நம்ம பேர் வச்சுக்கலாம். சரியா? ப்ளூ பாக்ஸுக்கு கீழ 5 கேண்டில் வரும்னு சொல்றீங்களா ப்ரோ? சரி. அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5 கேண்டிலாவது அங்கே சஸ்டெயின் பிரேக் ஆகிட்டு அவுட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது கொஞ்சம் கீழே இப்படி போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா ஒரு ஹெல்தியான ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். அது Atleast 5 மினிட்ல வச்சு காட்டிடுங்களா சார்? 5 மினிட்டோட பாக்ஸ் தானே சார் அது? அதுல உங்களுக்கு மெயினா பிரேக் அவுட் இருக்கணும்ல சார்? பாடி க்ளோஸ் 5 மினிட்ஸ்ல எங்க விக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் ஆர்ஆர்டி அதே தான் சார். அதுல ஒரு வித்தியாசமான அதுலயும் ஆராய்ச்சி தான் வந்திருக்கு நமக்கு. புரிஞ்சுதா? அது வந்து பிரேக் அவுட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்ஆர்டி பேட்டர்ன், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன்ஸ் இதை வச்சு நம்ம பிரேக் அவுட்டே வந்து எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது பிரேக் அவுட்டாகவே எடுத்துக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி பிரேக் அவுட் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோன்னா ப்ரீவியஸ் டே ஹைலோ, ப்ரீவியஸ் வீக் ஹைலோ, ப்ளூ பாக்ஸ் பார்டர், இந்த இடத்துலலாம் வந்து நடக்கிற பிரேக் அவுட்டை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேட்டர்ன் சிக்னேச்சர் பேட்டர்ன்ஸ் வச்சு எடுக்குது அப்படின்னா நம்ம அதை பிரேக் அவுட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து இங்கே நிறைய ஃபாரெக்ஸில் நிறைய படிப்பேன். இது அப்படியே வந்து ஆப்ஷன்ஸில் அப்ளை பண்ண முடியும். இந்தியன் மார்க்கெட்டில் எங்கே வேணால் இது இந்த கண்டென்ட்டில் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி டே கிளாஸ் எல்லாம் மீட்டிங் அதில் போட்டேன். நாளிலேருந்து இதில் தான் வரும் உங்களுக்கு. சரியா? தனியாக சிக்னல் லைட்ஸ் எல்லாம் வரும். இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கிளாஸ் நம்ம இந்த சிக்னல் கேண்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதில் போட்டேன். ஓகே, ஸோ பிரேக் அவுட் எப்படி பார்க்கணுன்றது தெரிஞ்சு போச்சா? இது நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் கூட ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் எல்லா இடத்துலையும். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்களா, அங்கே இதே மாதிரி நடக்குதா, அப்போது ஃபேக் அவுட். பிரேக் அவுட்டில் இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு அர்த்தம். வந்துருக்கா ஏமாற்றிட்டா ஆப்போசிட்டில் வேகமாக பறந்து ஓடும் எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு மூவ் கிடைக்குது நமக்கு, அதுவும் ஒரு பேண்டில் கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து 1 மினிட் ஸ்கேல்பிங்கில் சூப்பராக பண்ணலாம். எப்படி பண்ணோன்னா ஸ்டாட்டிக் எடுத்துகிட்டு ஃபேக் அவுட் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஷட்டாக தெரியுது இது ஏமாத்துறாங்க. ஏன்னா கீழே சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பேண்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குது. இப்போ 1 மினிட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட் ஃபேக்காக நம்மளை ஏமாத்துனாங்களே அந்த இடம் வந்து ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே நம்ம பேண்ட் பவுன்ஸ் செட்டப்பை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து கிரே கேண்டில் ஆன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரிவர்சல் செட்டப். இன்னும் இந்த செட்டிங்ஸ் பற்றிலாம் சொல்கிறேன். இன்றைக்கி அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறது இல்லை. செட்டிங்ஸை பற்றிலாம் இதெல்லாம் செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான். இன்றைக்கி நடத்துறது ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ், நம்மளுடைய சிக்னல்ஸ் லைட்டில் இந்த கலர்ஸ் கேண்டில்ஸ் எப்படிலாம் அப்ளை பண்ணுறோம் அதை பொறுத்து. அதனால தான் இதுதான் அந்த நான் சொன்ன 1 மினிட் ஸ்கேல்பிங். அது ஃபேக் அவுட்டுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா எந்த கேண்டில் உங்களுக்கு தெரிய வரும்? 3 மினிட்டில் வைக்கிறீங்க, நமக்கு இந்த கேண்டில் முடிஞ்ச உடனேவே தெரிஞ்சிடும் இல்லையா? அது ஃபேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிடும். இப்போது அது மேலே தான் போக போதா அப்படின்றது இங்கேருந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படின்னா குறுக்க சிக்னல் லைன் இருக்குது. இந்த பிரேக் அவுட் வந்துட்டு ஃபேக் அப்படின்றதே கூட இது கூட ஃபெயில் ஆகலாம். இப்போ ஒருவேளை இது ரியல் பிரேக் அவுட்டாக இருந்து அடுத்த கேண்டிலுக்கு இந்த சிக்னலை தள்ளி விட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அது அதே பக்கம் கண்டினியூ பண்ணும். ஸோ சிக்னல் லைனுக்கு எதிராக நம்ம ட்ரேடை யோசிக்க மாட்டோம். ஏதாவது ஒரு கேண்டில், ஒரே ஒரு கேண்டில் சிக்னல் லைனை கிராஸ் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். க்ளோஸ் ஆகிடுச்சா? சிக்னல் லைனை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இம்மீடியட்டாக இன்னொரு ஸ்க்ரீனில் 1 மினிட் சார்ட்டை ஓட விட்டுட்ருப்போம். சரியா? இப்போ நியூயார்க்கில் 1 மினிட்ல ஸ்கேல்பிங் எப்படி பண்ண போகிறேன், நான் என்ன மெத்தட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது தான் இங்கே, அதுக்காக தான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் 1 மினிட்ல இன்னொரு சார்ட்டில் போயிட்டு பார்த்துட்ருப்பேன். இப்போ இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஈசிஆர் ஒன்றும் வரலை, பட் வரும். பேண்டுக்கு மேலே வந்துடுச்சு. இப்போ ஈசிஆர் இந்த இடத்துல நான் இப்போ மேனுவலாக அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கலர் சேஞ்சிங் கேண்டில் அப் சைடில் இந்த ப்ளூ கேண்டில் இல்லையா? அப்போ இந்த ப்ளூ கேண்டிலோடைய ஹை எனக்கு கட் பண்ணிடுச்சா அப்படின்னு பார்க்குறேன். இந்த இடத்துல அடுத்த கேண்டில் என்ன பண்ணி விக்கு இவ்வளோ தூரம் விட்டுருக்கு. அப்போ அந்த விக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் அந்த விக்கை தாண்டி எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன்.
இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் மாதிரி பயந்து போய் ஒரு 4 பாயிண்ட் தள்ளியெல்லாம் வைக்க தேவையில்ல. இந்த லோவில் கரெக்டாக அடித்தாலே போதும். இந்த கேண்டிலுக்கு கீழே சும்மா ஒரு ஹாஃப் பிப்பு விட்டு வச்சாலே போதும். நீங்கள் வச்சுருக்கிறது ரா ஸ்ப்ரெட் இல்லை 0 ஸ்ப்ரெட் அப்படின்னா தைரியமாக இந்த ஹாஃப் பிப்பில் வைக்கலாம். ஸ்டாப் லாஸை ஹாஃப் பிப்பு டிஸ்டன்ஸ்லேயே வைக்கலாம். அதனால தான் 0 ஸ்ப்ரெட்டு வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். சரியா? இப்போது ஒரே ஒரு கேண்டில் மேலே ஏதாவது க்ளோஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி போயிடலாம். ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் நமக்கு என்ன கேண்டில்னால் டார்க் கலர் கேண்டிலாக வரணும். எனக்கு ஏன் வரலன்னா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சிஸ்டம்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஆகுது. எல்லாம் ஈஸியாக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மேனுவலாகவே பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இப்போ நானே மேனுவலாகவே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இது நான் டார்க் கேண்டிலாக கன்சிடர் பண்ணிவிட்டு என்ட்ரி இதை டச் பண்ணிச்சுன்னா என்ட்ரி. அப்படி இல்லையா ஃபெபனாச்சி போட்டு பார்க்குறோம். நம்ம இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு ஃபெபனாச்சி போட்டு பார்க்குறோம். அப்போது இந்த க்ரீனில் டச் பண்ணாலுமே என்ட்ரி வந்திருக்கு. க்ரீன் ஜோனில் வந்திருக்கு. 1 2 3. ஸோ இப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸை போட்டுக்க வேண்டியது தான். அடிச்சிருச்சு ஸ்டாப் ஹிட். எத்தனை பிப்பு கவர் ஆகிருக்கும் நமக்கு? 2 பிப்பு ஸ்டாப் லாஸ், 2.5 பிப்பு ஸ்டாப் லாஸ், 4 பிப்பு டார்கெட். ஸ்கேல்பிங் எப்படின்னா இப்படி இருக்கும். பட் இது இவ்வளோ மோசமாக இருக்காது. இவ்வளோ கம்மியாக எடுக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. இந்த செட்டப்பில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா இந்த ஈசிஆர்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கேண்டில்லையே என்ட்ரி போயிடுவோம். சார் என்ன சொல்லணும்னா அப்ப கூட நமக்கு நம்பிக்கை நிறைய இருந்துச்சு. எது அப்போ வந்து தைரியம் கூட என்ட்ரி போறேன். இந்த கேண்டில் அடிப்போம். இந்த கேண்டில் அடிச்சிருக்கோம். பயம் கூட இல்லை சார். ஆமாம் இல்லை சந்தீப், நிறைய விஷயங்கள் பார்க்க அப்பப்போ ஒரு அனுபவம் இருக்கும்ல, அது உங்களை பயம் காட்டிகிட்டே வந்துட்டே இருக்கும். ஆனால் கலர் வந்ததுக்கப்புறம் சார் திடீர்னு என்ட்ரியில் இருக்கும்போது லாங்கில் இருக்கும்போது திடீர்னு ரெட் கேண்டில் வந்தால் ஒரு பயம் வரும். ஏன் நமக்கு ரெட் கேண்டில் வராது? சில நேரம் பேண்ட் குறுக்க இருக்கும் சார், அப்போ வந்து வரும் சார். பேண்டு கிட்ட அதாவது நீங்கள் அவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் அது உங்களுக்கு வர பயம். ஏன்னா நீங்கள் தான் டார்கெட்டு வெளியே வர மாட்டீங்களே. பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணேன், இவ்வளோ தூரம் மேலே போச்சு, என் ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டேன்? தூக்கி இங்கே போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் டார்கெட் இங்கே தான், எல்லோ லைன்ல டச் ஆகிற வரைக்கும் உட்காருவேன் அப்படின்னு இருப்பீங்க. ஒரு பாடி க்ளோஸ் பண்ண பாடி க்ளோஸ் ட்ரைல் பண்ணிட்டே போயிருவேன் நான். ஆமா டிஎஸ்எல் வரலையோ, எடுத்துட்டேனா சார்? நான் டிஎஸ்எல் வச்சா அடிச்சிருவேன் சார், அதனால வைக்க மாட்டேன். டிஎஸ்எல் வைக்கணுங்க. டிஎஸ்எல் இதே கொடுக்கும்ல, அந்த டிஎஸ்எல் போடணும். அது வச்சிருவேன் சார். அது போட்டவங்களை அடிக்காது. திவ்யா மேனுவலா போறாங்க சார். நான் மேனுவலா மார்க் பண்ணிட்டு அதுல மேனுவலா போடணும். நான் பாப்பேன் சார். நான் மார்க் பண்றேன் மேனுவல் டிஎஸ்எல். நான் ஒரு ஸ்விங் மட்டும் அப்படியே பார்த்துட்டே போவேன் சார். இன்சைட் பார் கீழ. ஆக்சுவலா இப்போ நீங்க அப்படி எஸ்எல்ல டிஎஸ்எல் இங்க தான் போடணும் இல்லையா? ஆமா சார், அந்த இடத்துல போடுவோம். நான் அங்கதான் போடுவேன். அங்க என்ன பண்ணுவேன்னா அங்க பாடி க்ளோஸ் வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவேன் சார். ஆராத்தி மாதிரிலாம் போட்டுச்சுன்னா க்ளோஸ் பண்ண மாட்டோம், அமைதியா உட்காந்துருப்போம் சார். ஓகே, ஆராத்தி கீழே மாத்தி வச்சுட்டு வந்துடுவேன் சார். அதுக்கு அடுத்து திரும்ப மேல போவோம் லைட்டா, அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி வந்துறேன். அந்த டிஎஸ்எல் நான் யூஸ் பண்றது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ப்ரோ. நான் அதனால இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க எதை பண்ணிக்கங்க, இங்க இருக்கிறது இப்ப அதெல்லாம் வேண்டாம். குழப்பி விட்டுறாதீங்க. ஆமா, இங்க எல்லாம் ஃப்ரெஷரு. கண்டிப்பா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேண்டிலே போயிடுவோம். இந்த கேண்டில் சிக்னல் எனக்கு கிராஸ் பண்ண போய் போவோம். அப்படி இல்லையா பேண்டை பிரேக் அவுட் பண்ணி போதில் அந்த கேண்டில் கிடச்சாலே போயிடுவோம். பேண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சுனாலே போயிடுவோம். ஈஸியாக வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுறது இல்லை. பட் எப்படி பார்த்தாலும் என்ட்ரி ஒரே இடத்துல தான் இருக்கும் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட். ஸோ இதுக்கு வந்து கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை வச்சு ஒரு ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதெல்லாம் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன். இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய பேட்டர்ன்ஸ் எது அப்படின்னா, இந்த ப்ளூ பாக்ஸ் பிரேக் அவுட் ஆகணும் 3 மினிட்ஸ்லேயோ இல்லை 5 மினிட்ஸ்லேயோ வச்சுட்டு கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அந்த பாக்ஸில் வந்து பவுன்ஸ் ஆகணும். ஆனால் அந்த பாக்ஸில் எப்படியெல்லாம் வந்து பவுன்ஸ் ஆகும்னா, அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு வேலிடிட்டி இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் தான் அது வந்து இறங்கணும் ரீட்ரேஸ்மெண்ட். அதுக்கு கீழே போச்சுன்னா அது ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு கணக்கில்லை, அது இன்வேலிட். எப்படி அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பவுன்ஸ் ஆகி வரப்போகுது அப்படின்னா நமக்கு கிரே பேண்ட் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். எப்போவுமே அந்த பவுன்ஸு நடத்துகிறதே அந்த கிரே பேண்டாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். செகண்ட், நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது பேண்ட். இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ளூ பாக்ஸ் பிரேக் அவுட்டில் அதோடைய பவுன்ஸுக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்னல் ஸ்லைட்டில் சிக்னல் மோடு கண்டிப்பாக வந்து ரிவர்சல் இல்லாமல் கண்டினியூஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரசி அதிகமான ஒரு என்ட்ரி கிடைக்கும். ரிவர்சலை விட கண்டினியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ப்ளூ பாக்ஸ் பிரேக் அவுட்டில்
அதோடைய பவுன்ஸில் என்ட்ரி எடுக்கிறீங்க, அந்த பவுன்ஸ் கிரே பேண்டில் கரெக்டாக நடக்குது அப்படின்னா நீங்கள் வைக்க வேண்டிய செட்டிங்ஸ் கிரே பேண்ட் மோடில் இருக்கணும், பர்பிள் பேண்ட் வரக்கூடாது. கிரே பேண்டில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் சிக்னல் டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸில் இருந்ததுன்னா பெட்டரான சிக்னல் கிடைக்கும். அதாவது கரெக்டான என்ட்ரியில் உள்ளே போவீங்க, இருக்கிறதுலே லோவஸ்ட் பாயிண்டில் என்ட்ரியில் போவீங்க. ரிவர்சல் மோடில் இருந்துச்சுன்னா கிரே பேண்ட் பவுன்ஸு லேட்டாக தான் என்ட்ரி வரும். அது இப்பயே சொல்லிடுறேன். ரிவர்சல் மோடில் இருக்கும்பொழுது கண்டினியூஸ் மோடோட சிக்னல் லேட்டாக தான் வரும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? புரியுதா? இல்லை திரும்ப சொல்லட்டுமா? இதை மட்டும் புரிஞ்சுதில்ல என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. கண்டினியூஸ் மோட், ரிவர்சல் மோட், இதை நம்ம என்எஸ்சியில் மெயினாக பார்த்துருக்க மாட்டோம், தேவையில்லைன்னு விட்டு வச்சுருப்போம். அதை மாற்றவே மாட்டோம். அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட பார்த்துருக்க மாட்டேங்க. அது இருந்தது, இப்போ அது இருக்கான்னு எனக்கும் ஞாபகம் இல்லை, அதில் எடுத்துட்டானான்னு தெரியல. பட் அங்கே இதை மெயினாக யூஸ் பண்ண மாட்டோம், இங்கே அதை மெயினாக யூஸ் பண்ணுவோம். அப்போது கண்டினியூஸில் வச்சுட்டு ப்ளூ பாக்ஸ் பிரேக் அவுட்லாம் கண்டினியூஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டினியூஸ் வச்சுட்டு எப்போ ட்ரேட் பண்ணோன்னா கம்பல்சரி பர்பிள் கலர் கேண்டில் ஆர் ரெட் கலர் கேண்டில் வந்ததுக்கப்புறமா ஒரு ப்ளூ கேண்டில் ரிவர்ஸ் ஆகும் அப் சைடுக்கு. அந்த மாதிரி என்ட்ரி மட்டும்தான் உங்களை கொண்டு போய் டார்கெட்டில் சேர்க்கும். அப்படியே வந்துச்சு, கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை, பவுன்ஸ் மட்டும் நடக்குதுன்னா சம்டைம்ஸ் அது போகாது, ஒழுங்காக போகாது. திரும்ப வந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்து போகும். அது மாதிரி ஏதாவது ஒன்று லேட் ஆகும், அந்த மாதிரி ஆகும். ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட்டப் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் கேண்டில், பர்பிள் கேண்டிலோ இல்லை ரெட் கேண்டிலோ வந்து அதுக்கப்புறம் அந்த பவுன்ஸ் நடக்குதுன்னா அது வந்து ஹையஸ்ட் சான்ஸ் மேலே போகிறதுக்கு. கரெக்டாக வராமல் அதே கேண்டில்லே வருதுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான என்ட்ரி தான். ஆனால் அதையும் எப்படி எடுக்கலான்னா சிக்னல் லைனை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். மேலே இருக்க கேண்டில் ப்ளூ கலரில் தான் போகும் இல்லையா? மேலே பிரேக் அவுட் ஆனால் எப்படி இருக்கும்? அப் ட்ரெண்டு. அப்போ ப்ளூ கலரில் தான் கேண்டில் இருக்கும். கீழே இறங்கி வருது, இங்கே கிட்ட வந்து ரெட் கலரில் மாறியோ இல்லை பர்பிள் கலரில் மாறியோ சிக்னல் கொடுத்துட்டு கிளம்புச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரி. அடுத்த கேண்டில் திரும்பவும் மேலே போயிட்டு ப்ளூவாக மாறுச்சு, அதுக்கு அடுத்த கேண்டில் ஈசிஆர்ஸ் கேண்டிலாக வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல என்ட்ரி தான். இதுதான் வந்து பெஸ்ட்டான என்ட்ரி. இன்கேஸ் அப்படி எதுவும் கிடைக்கல, இந்த கேண்டிலும் ப்ளூவாகவே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த கேண்டிலும் வந்து ப்ளூவாகவே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சிக்னல் லைன் எப்படியோ கூட தானே ஓடிட்டுருக்கோம், அந்த சிக்னல் லைனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிக்னல் லைனை தாண்டி க்ளோஸ் ஆகும்போது வேணால் அந்த என்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பரான ஒரு பேட்டர்ன் கொடுக்குறதுனால எடுத்துக்கலாம். ப்ராப்பரான பேட்டர்னா ஒரு கிளியரான மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இல்லை கிளியரான ஒரு ஆர்ஆர்டி பேட்டர்ன் அப்படி கிடச்சதுன்னா எடுக்கலாம். அந்த ஆர்ஆர்டி பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னா இறங்கின கேண்டில் மேலேருந்து இறங்குது இல்லையா, லாஸ்ட் கேண்டில் பேண்டு பவுன்ஸ் ஆகிற கேண்டில் ப்ளூவாகவே இருக்குது, சிக்னல் கேண்டிலாக மாறலை அப்படி இருந்துட்டு அடுத்த கேண்டில் அதோடைய ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சது அதே டைமில் சிக்னல் லைனையும் தாண்டிச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இங்கே பாதியில் நின்று இந்த மாதிரி ஏதாவது நிற்குது ஆனால் சிக்னலில் தான் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் இன்வேலிட் தான். இதெல்லாம் போவோம், நம்பிக்கை இருக்காது. டிஃப்ரென்ஸ் புரியுது? கேண்டில் இங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ட்டு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக கேண்டில் இங்கே பார்த்துட்டு இருப்போம். புரியுதுங்களா தம்பி? அது கொஞ்சம் வந்து சார்ட்ல கொஞ்சம் புரியுது ப்ரோ. இல்லை சார்ட்டில் காட்டுறேன் சார். இங்கே இது சொன்னது புரிஞ்சுதா? அதுதான் கேட்குறேன். இங்கே அது பாருங்க, புரிஞ்சுது. இதோ இங்கேயே பாருங்க, ஒரு ஆர்ஆர்டி பேண்ட் பவுன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கேண்டில் ப்ளூ கேண்டில், அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில். ஆனால் இந்த ப்ளூ கேண்டில் லோ கூட அதெல்லாம் என்ன பண்ண முடியல, கட் பண்ண முடியல. கீழே போச்சா அப்படியே ரிட்டன் அடிச்சிடுச்சு மேலே. இந்த ஆர்ஆர்டியை நம்ப முடியாது. அப்போ புரியுதுங்களா? இப்போது நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஓகே ஓகே. அந்த லோவை வந்து சேர்த்து கட் பண்ணுதான்னு பார்க்கணும், அதுதான் இங்கே முக்கியம். கேண்டில் க்ளோசிங்கில் ரொம்ப வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கேண்டில் கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இங்கே மொத்தமே நமக்கு வேறு எதுவுமே கிடையாது, இங்கே நம்ம ஒன்று தான் இருக்கும். இந்த கேண்டில் கலரையும் பேண்டையும் நம்பியே தான் இங்கே நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஆப்ஷன் மாஸ்டர்லையாவது நமக்கு ஆப்ஷனுடைய டார்கெட் இருக்குது, இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே இவ்வளோ தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கால்குலேஷன்லாம் வச்சு நம்ம அதெல்லாம் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஹை நோட் பண்ணிங்களா? 24,540 சொல்லியிருந்தேன், 36 வரைக்குமே என்னவோ போயிருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் அங்கே நிறைய இருக்குது. நம்மளால் சார்ட்டில் நம்மளால் பார்க்க முடியாத விஷயத்த கூட கால்குலேஷனில் அங்கே சொல்லிட முடியும். பட் இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அந்த ரெண்டு ஆப்ஷனும் ஒன்று 180 ஒன்று 120 கரெக்டாக போய் அடிக்குதுன்னா ஒரு பாயிண்ட் மிஸ் அடிக்குதுன்னா அது அங்கே கால்குலேஷன் பேஸஸில் இருக்குது. நம்மளால் அந்த கால்குலேஷனை வச்சு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், இன்றைக்கி கால் ஆப்ஷன் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், இன்றைக்கி புட் ஆப்ஷனில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணுன்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அந்த இடத்துல. ஆனால் இங்கே நமக்கு ஆப்ஷன் டேட்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்டை வச்சுட்டு ஒரு கேண்டில் கலரை வச்சுக்கிட்டு அது எப்படி எப்படிலாம் க்ளோஸ் ஆகுது, என்னெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் அங்கே நடக்குது, கேண்டில்ஸ்குள்ளே என்ன மாதிரியான சைக்காலஜி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் அதை எடுக்கிறோம், இங்கே ட்ரேட் பண்ணுறோம்.
அதனால் இது ரொம்பவும் மைன்யூட்டாக பார்த்து பண்ண வேண்டிய வேலை. சின்ன சின்ன விஷயங்கள் இப்போது ஒரே ஒரு ஆர்ஆர்டி பேட்டர்ன் ஈஸியாக சொல்லிட முடியாது. அந்த ஆர்ஆர்டி எதெல்லாம் வேலிடான ஆர்ஆர்டி எதெல்லாம் இன்வேலிடுன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் நம்ம இங்கே பார்ப்போம். கலர் வச்சு பார்ப்போம், அதோடைய பாடி க்ளோஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம், சிக்னல் லைனை எப்படி கிராஸ் பண்ணுதான்றதை பார்ப்போம், அந்த ஆர்ஆர்டி ஸ்டாப் பாயிண்ட்டில் நடக்கிறதா இல்லை உண்மையான ரிவர்ஸில் நடக்கிறதான்றதை பார்க்கணும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணும் வேண்டும். இதை கேட்கும்போது என்ன இவ்வளோ விஷயமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ விஷயமே இல்லை. மொத்த விஷயமே இவ்வளோ தான். நம்ம இப்போ ஃபாரெக்ஸ் படிக்க வேண்டியது இவ்வளோ தான், படித்து முடிச்சாச்சு ஆக்சுவலி. இதுக்கு மேலே இங்கே எதுவுமே படிக்க தேவையில்ல. ஒரு கேண்டில் க்ளோசிங்கு, ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு பவுன்ஸ் எப்படி நடக்குதுன்றது தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இதை மட்டுமே தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு 4 நாளைக்கு பார்த்தாலே நமக்கு பழகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதே விஷயத்தை கொண்டு போய் ஆப்ஷன் சார்ட் அந்த இடத்துல ஆப்ஷன் மார்க்கெட்லேயும் அப்பா சந்தீப் உங்கள் வீட்லையா உங்களுக்கா சந்தீப் வீட்ல தான் ப்ரோ அங்கேருந்து தலை மேலே அடிச்சிருக்காங்க போல. டம்ளர் அதெல்லாம் இல்ல சார், நான் டம்ளர் கீழே போட்டேன் சார், காபி குடிச்சு உட்கார்ந்தேன் சார். இந்த இடத்துல நம்ம அதான் இந்த இடத்துல நம்ம முழுக்க யூஸ் பண்ண போகிற மொத்த கான்செப்டையும் இப்போ படித்தாச்சு. அதனால் இவ்வளோ தான். இதுக்கு மேலே பெருசாக இதெல்லாம் படிக்க போகிறது இல்லை. இதை அப்படியே கொண்டு வந்து எம்டபிள்யூவில் அப்ளை பண்ண போகிறோம். அது நாளைக்கு பார்க்கலாம் எம்டபிள்யூ எப்படி பார்க்குறதுன்ட்டு. இப்போ இதில் பார்த்த வரைக்கும் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஒரு பேண்ட்லேயும் போயிட்டு பவுன்ஸ் ஆன செட்டப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு ட்ரேட் செட்டப்பும் சொல்லிடுறேன், அதையும் சேர்த்தே கூட பாருங்கள். ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி சான்ஸ் இது ஃபஸ்ட்டு இது எங்கே மேலே போயிருக்கா இல்லை கீழே தான் போயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. 2 பேண்டு கிராஸ் ஓவர் ஆகிற ஒரு இடம். அந்த ஒரே ஒரு ட்ரேட் செட்டப்புக்காக ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணி கூட ஒரு ட்ரேட் எடுத்தாலே போதும். நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் டார்கெட் போதும் இல்லையா நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப்பே கிடச்சிரும். அது எந்த மாதிரி இடம்னா 2 பேண்டு கிராஸ் ஓவர் ஆகிற இந்த கிராஸ் ஓவர் பவுன்ஸ் பாயிண்ட். இந்த மாதிரி இடத்துல வர 2 பேண்டு கிராஸ் ஓவர் ஆகுதா, அந்த இடத்துல ஒரு பேண்டு கிராஸ் அண்ட் பவுன்ஸ் சேர்ந்து இப்படி நடக்கும். அந்த பவுன்ஸ் நடக்கிற இடம் இந்த மாதிரி 2 பேண்டும் கிராஸ் ஓவர் ஆகிற இடத்துல மட்டும் வர ட்ரேடை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அடித்து சொல்கிறேன் 100% உங்களுக்கு ஸ்டாப் லாஸே அடிக்காது. 100% சொல்ல முடியும். ட்ரேடிங்கில் அப்படி சொல்லவே கூடாது இல்லையா, நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட்ஸை கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஸ்டாப் லாஸே அடிக்காது. அது கூட இன்னொரு பேராமீட்டர் நீங்கள் சேர்த்துக்கணும்னா, ஒரு செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ளூ பாக்ஸோடைய மிடில் லைனுக்கு கீழே அந்த செல் என்ட்ரி இருக்கணும். ஒரு பை என்ட்ரி போகிறீங்கன்னா அந்த ப்ளூ பாக்ஸோடைய மிடில் லைனுக்கு மேலே அந்த பை என்ட்ரி இருக்கணும். இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி அந்த கிராஸ் ஓவர் பவுன்ஸ் பாயிண்ட் 2 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காத ட்ரேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இது இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் பாயிண்ட்டுக்காக நான் நாள் முழுக்க உட்காரணும்னு கேட்டால் இந்த மாதிரி பவுன்ஸ் பாயிண்ட் வர சான்சஸ் உங்களுக்கு எத்தனை தடவை கிடைக்கும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்டில் 3 தடவை கிடைக்கும். சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்ல வரல, அதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா 3 டிஜி பாக்ஸ் 3 ப்ளூ பாக்ஸ் இருக்குது நமக்கு. ஒன்று ஏஷியனுக்கு கில் ஜோனுக்கு முன்னாடி வர பாக்ஸு, இன்னொன்று லண்டன் கில் ஜோனுக்கு முன்னாடி வர பாக்ஸ், இன்னொன்று நியூயார்க் கில் ஜோனுக்கு முன்னாடி வர பாக்ஸ். ஸோ இந்த 3 பாக்ஸோடைய மிடில் லைனுக்கு கீழேயோ மேலேயோ பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் நடந்துருச்சு அப்படின்னா அது பவுன்ஸ் ஆகும்பொழுது இதே மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குது, அந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரேடை எடுங்க. அந்த ட்ரேடுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக காத்துருங்க. இல்லை எப்போ வருதோ கிராஸ் ஓவர் பவுன்ஸ் அலர்ட்டே நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த அலர்ட் இன்றைக்கி எனேபிள் பண்ணிடுறேன். சரியா, பார்க்குறேன் இருக்கான்னு பார்த்துட்றேன். அந்த அலர்ட் இருந்ததுன்னா அலர்ட்டே போடலை போலியே. சரி, அலர்ட் ஆட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி பவுன்ஸ் எப்பப்போலாம் நடக்குதோ அலர்ட்டே வரும். அந்த ஃபெசிலிட்டி நான் திரும்ப கொடுத்துட்றேன். எடுத்துட்டேன், திரும்ப கொடுத்துட்றேன். இந்த மாதிரி பவுன்ஸ் பாயிண்ட் க்ரியேட் ஆகுதுன்னா உடனே இமீடியட் புல் பேக் வரும். அந்த புல் பேக்கில் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்டாப் லாஸே இல்லாத ஒரு ட்ரேட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த டைம்ல வந்து பாக்ஸ் பிரேக் அவுட் ஆகலன்னாலும் பரவாயில்ல, அப்படிதானே? அந்த மிடில் லைன் பாக்ஸ் பிரேக் அவுட் ஆகலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஆனால் பாக்ஸ் நம்ம எப்போவுமே இந்த ட்ரேடிங்கில் ஃபாரெக்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான ஒரு விஷயத்த மார்க்கெட் கொடுக்கலன்னா அதுக்கு பதிலாக அது வேறு ஒரு விஷயத்தை கொடுத்தே ஆகணும் சார். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த டைலாக் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. இது நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான். எப்போவுமே நமக்கு ஒரு செல் போகிறோம் அப்படின்னா பாட்டமில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஒரு பை போகிறோம் அப்படின்னா டாப்பில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஆனால் அது ஆகாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு விஷயமா அது சேர்த்து கொடுக்கணும். இந்த விஷயம் கிடைக்கல, வேறு ஒரு விஷயம் அது கொடுத்தா தான் நம்ம எடுக்க முடியும் அந்த ட்ரேடை. இப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகலை, ஆனால் நம்ம செல் போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு எம் இருக்குது, அதோட எம்மோட நெக்லைன் பிரேக் அவுட்டில் அந்த விஷயம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? பாக்ஸ் பிரேக் அவுட் ஆகுது இல்லையா, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் ஜோன்னா எஸ்எம்சியில் வர ஃப்ளிப் ஜோன் கிடையாது. இதே நாங்கள் பிடிஎம்எம்மில் ஃப்ளிப் ஜோன் தான் சொல்லுவோம். எம்டபிள்யூட நெக்லைனே ஃப்ளிப் ஜோன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அப்படி இல்லைன்னா ஒரு ரேஞ்ச் கண்டினியூஸாக வந்து ஒரு ரேஞ்ச் நடக்குது அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது நமக்கு ஃப்ளிப் ஜோன். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து
ஒரு இடத்துல ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல மார்க்கெட் மேக்கர் செட்டப் இல்லை மார்க்கெட் மேக்கர் மெத்தடில் இதை எப்பவுமே ஃப்ளிப் ஜோன் தான் கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் அதே டேர்ம் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படின்னா இன்னொரு விஷயத்தை அதுக்கு பதிலாக கொடுத்தாகணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கல, ஆனால் அங்கே ஒரு எம் நடந்திருக்கு, எம் கிடச்சிருக்கு. அதனால் அதை நம்பி நம்ம போகலாம். புரிஞ்சுதா? இப்போ கான்செப்ட் நம்ம என்ன நல்லா ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகே ப்ரோ சாரி, ஆக்சுவலாக எனக்கு ஃபாரெக்ஸை பற்றி ஜீரோ நாலேஜ். எனக்கு பொதுவாக நிறைய விஷயம் கண்ட்ரியான சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு ஜீரோல இருந்து ட்ரைனிங் மாதிரி சொல்லித்தர முடியுமா? அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு அப்போ? கோர்ஸ் எல்லாம் தேவையில்லை, அப்படியே இருங்க. ஒரு நாள் இதுக்குன்னு ஒரு சாட்டர்டே ஒரு வெபினார் போட்டால் போச்சு, சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா இது நீங்க நிறைய சொல்றீங்க, இதுக்கு என்ன புரோக்கர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ், ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயங்கள் தான் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? ஆமா. சரி பரவாயில்ல. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். அப்படிங்க ஓகே, ஆரம்பிச்சுட்டு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் தெரியாதவங்களுக்கு. ப்ரோ இது செல் சிக்னலுக்கு என்ன ப்ரோ கலர் இருக்கு? இங்கே டார்க் கலர் இங்கே இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இல்லை கலர் மாற்றட்டுங்களா? இல்ல தெரியுது. தெரியுதா? ஓகே. நம்ம அதுல ஈஸியா செட்டப்ல பிங்க் பர்பிள் அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி எடுப்போம். இங்கே செல் எடுக்கும்போது ஓ அங்கே ஆமாம், வெறும் பையே பார்த்துட்டு வந்து திடீர்னு செல்லில் பார்க்குற மாதிரி இருக்கா? ஈஸியாக இல்லை. ஆமா ப்ரோ, செல்லுக்கு இது கலர் டார்க் கலர், டார்க் ரெட் வரும், ஆரஞ்சு மாதிரி இருக்கும். அது வேணா அந்த ஆரஞ்சு வேணா இன்னும் கொஞ்சம் டிம்மாக மாற்றிக்கலாம், டார்க் ரெட் வரும். இது அப்ப எல்லாமே ஒரே மாதிரி கலர்ல தெரிஞ்சிரும் ப்ரோ, ஏன் மாத்துறீங்க? ஒரே மாதிரி கலரில் எங்கே தெரியுது? டார்க் ரெட். ஓகே. ஒரு இந்த கன்ஃபர்மேஷன் கேனலுக்கு மட்டும் மாத்தினீங்களா? கன்ஃபர்மேஷன் கேனில் மட்டும் மாற்றி விட்டேன், கொஞ்சம் டார்க்காக தெரியட்டுமே. ப்ளூ நல்லா ப்ளூ டார்க் ப்ளூவாக தெரியுது, ரெட்டு தெரியாமல் இருந்திருக்கோம் என்ன தெரியல. அதனால் மாற்றிட்டேன், உள்ள கோடிங்கில் மாற்றி பப்ளிஷ் பண்ணிடுறேன். ப்ரோ கரன்சி பேர் இல்லாம இப்போ இண்டெக்ஸ்லயும் இது ஒர்க் ஆகுமா? எல்லா இடத்துலையும் இதே தாங்க, இண்டெக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். இப்போ US 30 எடுத்தீங்கன்னா அதுலேயும் இருக்கும். அதுக்கான ஸ்டாப் அண்ட் லெவல்லாம் நான் ஒன்றும் உள்ளே கொடுத்துருக்க மாட்டேன். ஸ்டாப் அண்ட் மூவ் வராது ப்ரோ, அந்த பாக்ஸ் கொடுக்கும் இல்லை இல்லை, முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்த விஷயங்கள் புரிஞ்சுதா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் வந்த நாள்லேருந்தே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 6 மாத கோர்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி சிக்னல்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி விட்டாச்சு, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சிம்பிளாக ஃபாலோ பண்ணுறது, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா இது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா இதை பாட்டம் வரைக்கும் டார்கெட் கொடுக்குறோமா, அந்த மாதிரி போகும். ஸோ இங்கே நமக்கு என்ட்ரி இங்கேருந்து வருதா, இந்த மிடில் லைன் டார்கெட். இன்னும் இதில் நிறைய செட்டப் இருக்குது. நாம் இப்போ பேசிக்காக ஒரே ஒரு செட்டப் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து இதில் 15 மினிட்ஸ் செட்டப் பார்ப்போம். 15 மினிட்ஸ் செட்டப்பில் இருந்து ஒரு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகும், இன்றைக்கி இன்ட்ராடேல எது வரைக்கும் போகும், ஷோர் ஷார்ட் டார்கெட். இப்போ எப்படி நம்ம ஆப்ஷனில் வைக்கிறோம் இந்த நம்பர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி இங்கேயும் வைக்க முடியும். இங்கேயும் இருக்குது. அந்த செட்டப் படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 நாள் ஆகும். ஸோ ஒரு வாரம் உங்களுக்கு கிளாஸே போகும் இதில், புரியுதுங்களா? ஆனால் இந்த ஒரு வார கிளாஸை நான் ஒரே வாரத்தில் எடுத்தேன் அப்படின்னா ஒன்றுமே புரியாமல் போயிடும். இன்றைக்கி எடுத்த இந்த ப்ளூ பாக்ஸ் வச்சு மட்டுமே இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் யாருமே தயவு செஞ்சு ரியல் மணி போட்டு பண்ண வேண்டாம், ஓகேவா? சாரி ப்ரோ, இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா எவ்வளோ ப்ரோ அமௌண்ட் தேவைப்படும்? ஹலோ, ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்றீங்களா? ஆமாம் ப்ரோ. இது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, டெமோவில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா, டெமோனால் நீங்கள் மற்ற டெமோ மாதிரி நீங்கள் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் போட போகிறீங்க, என்ட்ரினா என்ட்ரி கரெக்டாக எடுக்க போகிறீங்க, சரியா? டெமோவில் உங்களால் ஒரு வாரம் ப்ராஃபிட் பண்ண முடியல, 2 வாரம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒரு மினிமம் ஒரு 300 பண்ணணுங்க, மினிமமாக அதை வச்சாவது பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளோனா போட்டுக்கோங்க, மேக்ஸிமம் போடுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. என் ஃபாரெக்ஸை வந்து நம்பி ஒரு 2 லட்சத்துக்கு மேலே யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எங்கேயுமே, எந்த புரோக்கர்கிட்டையும். இல்லை 1 லட்சமே போதும் எனக்கு கேட்டால், இங்கே அதுவே அதிகம். அதை வச்சு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட முடியும். அதனால் அதுக்கு மேலே தேவையே படாது. இங்கே ஃபண்டு நமக்கு $1000 இருந்தாலே போதும், இல்லை $2000 இருந்தால் போதும், அதுவே மேக்ஸிமம் லெவல். அதை வச்சு நல்ல ப்ராஃபிட், நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு நாளைக்கு 10,000 20,000 வரைக்கும் கூட எடுக்க முடியும். $1000. ஆமாம், அதனால் அதை தாண்டி தான் இப்போ எந்த புரோக்கர்கிட்டையும் ஃபண்டு போட்டு மாட்டிக்க வேண்டாம். இருக்கிற வரைக்கும் விட்ரால் வீக்லி போட்டு எடுத்துருங்க வெளியே. எப்போவுமே வீக்லியோ டெய்லி எடுத்தால் இன்னும் சந்தோஷம்தான். ப்ரோ சின்ன டவுட்டுங்க. இப்போ எஃபி மார்க்கெட்ஸ் வந்து ட்ரேடிங் வியூவோட கனெக்ட் பண்ணிருக்கு. ஓகே, அது அப்படி ஒர்க் பண்றப்போ நமக்கு ஏதாவது ஸ்ப்ரெட் அந்த மாதிரி ஏதாவது பரவாயில்ல? ஸ்ப்ரெட்டு ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறது ரா ஸ்ப்ரெட் ஆகணும்னா ஒன்றும் ஆகாது. பட் நம்ம இண்டிகேட்டர் லோட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூ பேனல்லே ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அது கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போய் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆகிறது இல்லை, ஸ்லோவாக தான் இருந்தது எனக்கு. அதனால தான் நான் வந்து MT5 யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு ரீசன் என்னென்னா,
ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டை வச்சு பண்ணும்போது வெளியே போகிறோன்னா ட்ரேட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ட்ரேடிங் வியூலேயே டேப் வச்சுட்டு லாகின் பண்ணி அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. தனியாக ஒரு ஆப் கிடையாது. இப்போ மெட்டா ட்ரேடர் மாதிரியோ சி ட்ரேடர் மாதிரியோ தனியாக ஆப் கிடையாது. ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டில் மட்டுமே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் பொசிஷனில். ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது இங்கே. ப்ரோ அந்த ஐடி ப்ரூஃபும் பேமெண்ட் ப்ரூஃபும் கேக்குது கம்பல்சரி. அதை நான் எடுத்து அனுப்பணும், வேற போன்ல இருக்கு. இல்லை நீங்கள் கம்பல்சரியாக கேட்குதா? இல்லையே. ஆமா சரி வேற இல்லையா? ஏதாவது சும்மா அந்த இடத்துல இமேஜ் கூட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஏதோ ஒரு image பழைய இது இல்லை இருக்கிற 2 ஸ்க்ரீன்ஷாட் பிக்ஸ்னு வருது, லார்ஜ் சைஸ் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு வருது. அதுக்காக தான் பாக்குறேன். நான் சும்மா போட்டோ எடுத்து தான் பண்ணேன், அதுவே லார்ஜ் சைஸ். சரி எனக்கு அனுப்பிச்சிக்கிறேன் பாரு. வாட்ஸ்அப்பில் எனக்கு என் பக்கம் அப்படியே ரெண்டுத்துமே அந்த பேமெண்ட் ப்ரூஃப் என்கிட்ட ஏற்கனவே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அனுப்பிச்சது இருக்கான்னு தெரியல. எல்லாம் அதான் டெலீட் பண்ணிட்டீங்களே நீங்கள், வேறு டிஸப்பியரிங் மெசேஜ் ஆன் பண்ணிட்டீங்களே. சரி எனக்கு மட்டும் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுங்கள் ஐடி ப்ரூஃப் இதையும். இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுங்கள், ட்ரேடிங் வியூடைய யூசர் நேமே அனுப்புங்க. அப்போ தான் நான் அதை பண்ண முடியும். ட்ரேடிங் ப்ரோ 2 இண்டிகேட்டர் வந்திருக்கு ப்ரோ. யாருங்க என் பேர்? ராம்குமார் இண்டிகேட்டர் வந்துச்சு ப்ரோ. இது ஈவினிங்கே ஆட் ஃபாரஸ்ட்க்கு பண்ணிட்டேன். வந்து ஈவினிங்கே நான் ஆட் பண்ணிட்டேன் எல்லாருக்கும். ஓகே ப்ரோ. இது ஃபாரஸ்ட்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த 2 இண்டிகேட்டர் ஆட் ஆமாம் பண்ணலாம். ஆமாம் சிக்னல்ஸ் லைட்டு ஸ்கேல்ப் மாஸ்டர் ப்ரோ 2 சேர்த்து போடணும். ஓகே ப்ரோ. ஆப்ஷன் மாஸ்டர் வரும். அது தேவையில்ல, இண்டஸ்ட்ரி மட்டும் யூஸ் அதை பண்ணிட்டு டெலிட் ஆஃப் ஆமாம் பண்ணிடலாம். ஆமாம் அது வெறும் ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ண. மூணுத்தையும் ஒரே சார்ட்டில் வச்சுட்டு ஹைட் மட்டும்லாம் பண்ணாதீங்க, சிஸ்டம் ஸ்லோவாகும். டெலிட்டே பண்ணிவிடுங்க, ஆட் பண்ணிக்கோங்க, மேனுவலாக ஆட் பண்ணிக்கோங்க. பகலில் அதை வச்சுட்டு ஈவினிங் ஆட்ஸும் இதை மாற்றிக்கோங்க. சரியா? சரி சரி இப்போ நம்ம இது பார்த்தது எதுவும் புரிஞ்சது, எதுவும் டவுட் இல்லைல்ல? இல்ல ப்ரோ. ஃபண்ட் ஆட் தான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இல்லை அதுக்கப்புறம் அந்த கவலைப்படாதீங்க, கம்பெனிக்கு ஒரு வாரம் நமக்கு டைம் இருக்குது. இனிஷியலாக தயவு செஞ்சு யாரும் ரியல் மணியில் பண்ணாதீங்க ஒரு வாரத்துக்கு. சரியா? ஓகே யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கும்போது சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா இதில் தப்பு பண்ணாலும் அது மைண்டில் நிற்காது. அடுத்தடுத்து என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்னு ட்ரேட் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்குமே தவிர என்ன லேர்ன் பண்ணுறோன்ற மைண்ட் செட் வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு டெமோவில் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜீரோ ஸ்ப்ரெட்லேயோ ராஸ்ப்ரெட்லேயோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. ட்ரேட் எடுங்க. டெமோவில் உட்காந்து ஸ்டாண்டர்ட் லாட்டோ கூட போட்டுங்க, எந்த லாட்டோனா போட்டுக்கோங்க. ஆனால் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அதை கரெக்டாக அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். சரி டெமோ தானே விட்டு பார்ப்போம், அங்கே போய் திரும்ப இன்னும் கொஞ்சம் லாட் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வேண்டாம். இருக்கிற ப்ராப்பராக ட்ரேட் செட்டப்பை என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அதான் இங்கே நமக்கு முக்கியம். சரியா? ஓகேவா? ஓகே. இப்போ அந்த பேண்ட் பவுன்ஸை ஒரு கேண்டில் க்ளோசிங்கோட ஹை கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கா, கலர் வந்ததுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகுதா, அந்த மாதிரி விஷயமா. இப்போ பேண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கும், இல்லைனா ஏமாற்றிருக்கோம், அதெல்லாம் எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத தெளிவாக பாருங்கள். போய் பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி முடிஞ்ச வரையிலும் இந்த 2 பேண்டும் எந்த அலைன்மெண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்ட் கீழே அதுக்கு மேலே கிரே பேண்ட் இருந்ததுன்னா பை சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு கீழே கிரே பேண்ட் இருந்ததுன்னா செல் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. 2 பேண்ட் ரெக்கார்டர் வீடியோ இருக்கா? இதுவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உடனே இதை அப்லோட் பண்ணிடுறோம். இதில் நம்ம எதுவுமே கட் பண்ண போகிறது இல்லை. கட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இதை திரும்ப அப்லோட் பண்ணணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால் இதை உடனே அப்லோட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஓகே ப்ரோ. இல்லை நான் பாதியில தான் இப்போதான் வந்தேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது முக்கியமான கிளாஸ், அதனால ரெக்கார்ட் பண்ணி இப்போ இமீடியட்டாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நாளைக்கு வந்தவங்களுக்கும் இதை நான் பகல்லையும் போட்டு காட்ட வேண்டியது இருக்கும். அதனால் குரூப்ல போடுவீங்களா யூடியூப்லயா ப்ரோ? யூடியூப்ல போட்டு அந்த லிங்க் குரூப்பில் போட்டு விட்டுறேன். ஓகே தேங்க்யூ. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ. அந்த என்னோட இது நீங்கள் பேசுறது கணேஷ் பாபுங்களா? ஆமா. ஓகேங்க. சரி ஓகே, அப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறது திரும்ப அப்லோட் பண்ணுறேன். ஒரு தடவை டைம் இருந்துச்சுனாலும் பாருங்கள். அந்த பிரேக் அவுட்டு ஃபேக் அவுட்டு ஒரு ட்ரேட் செட்டை பற்றி பேசியிருப்போம். நாளைக்கு எம்டபிள்யூ எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். எம்டபிள்யூக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ரிவர்சல் மோட் சிக்னல். இன்றைக்கி பார்த்தது கண்டினியூஸ் பார்த்தோம், இந்த இடத்துல கண்டினியூஸ் வச்சு பார்த்தோம். நாளைக்கு ரிவர்சல் அண்ட் கண்டினியூஷன் வச்சு எப்படி பார்க்குறது, அதுக்கான ட்ரேட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிரே பாக்ஸ். இந்த கிரே பாக்ஸில் வர என்ட்ரி மட்டும்தான் அங்கே பார்ப்போம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும்னு தனியாக ஒரு செட் இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு செட் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே நாளில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். சரியா?